இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டமன்ற வாயில் கேட்டில் ஏறி மகிழா காங்கிரசார் போராட்டம். தொழில்நுட்ப மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். ஆளுநருடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சந்திப்பு. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெறுவதாக புகார். புதுச்சேரியில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி. 6 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தல். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தை கண்டித்தும் இவ்வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் புதுச்சேரி மகிழா காங்கிரசார் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற வாயில் கேட்டின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ளது தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்கு பயிலக்கூடிய வட மாநில மாணவி ஒருவரை வெளியாட்கள் பல்கலைக்கழகத்தில் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக செய்தி வெளியான நிலையில் மாணவி மீது எவ்வித பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெறவில்லை என்றும் வெளியாட்கள் பல்கலைக்கழகத்தில் நுழைந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் பல்கலைக்கழக சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக களப்பட்டு காவல் நிலைய போலீசார் 2 சிறார் உட்பட 4 பேரை கைது செய்தது. இந்த நிலையில் இச்சம்பவத்தில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உண்மையை மூடி மறைப்பதாகவும் மாணவியை பாலியல் வன்கொடுமை முயன்ற உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி புதுச்சேரி மகிழா காங்கிரசார் சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து திடீரென அவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற கேட்டின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பெரிய கடை போலீசார் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் சட்டமன்றம் அமைந்துள்ள பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம் என மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம், பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை 5 நாட்கள் உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகள், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர்,
கை செயலிழப்பு சிகிச்சைக்கு ரோபோ, தூரத்திலிருந்து கழிவறையை சுத்தப்படுத்தும் கருவி, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம், ரயில் விபத்து தடுப்பு கருவி, நிலச்சரிவை முன்கூட்டியே கண்டறியும் கருவி, இயற்கை விவசாயம் மற்றும் சூரிய ஒளி மின்சார கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. நீ வாங்கி நம்ம எடுத்துடலாம். உன்னுடைய வயர் கரெக்ட் ஆகும்ல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேஜஸ்வி மங்களூர். நான் ஹுப்ளி கர்நாடகாவிலிருந்து இருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால சாவுறாங்க. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்னால சாவுற பேருக்காக நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஹார்ட் அட்டாக்னால சாவுற பேருக்கு நம்ம சிபிஆர் தரலாம். ஆனால் சிபிஆர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இதனால நம்ம இந்த மஷீனை யூஸ் செஞ்சு அவங்களுக்கு சிபிஆர் தரலாம். ஸோ இந்த மஷீன் ஃபெட்டிக் வீக்னஸ் இல்லாத அவனுக்கு கண்டினியூஸ் கம்ப்ரெஷன் கொடுத்து அவனை திருப்பியும் உயிருக்கு கொண்டு வரும். அப்புறம் இந்த மஷீன் ஆக்சிஜன் சப்ளையும் சென்ட் செய்யும், ஃப்ரம் விச் த பர்சன் கேன் பி சேவ்டு. ஸோ இப்படி தான் இந்த மஷீன் வேலை செஞ்சு அந்த பர்சனை ஹெல்ப் செய்யும். த பர்சன் கேன் பி brought பேக் டு த லைஃப். ஸோ இந்த மஷீனை நம்ம எவ்வளோ ரூபாயில செஞ்சுருக்கோம்? இந்த மஷீனை நம்ம 5000 ரூபாயில செஞ்சுருக்கோம். அப்புறம் இந்த மஷீன் எங்கே யூஸ் ஆகலாம்? இந்த மஷீன் நம்ம ஆம்புலன்சஸில் யூஸ் செய்யலாம், ஐசியூஸில் யூஸ் செய்யலாம், காமர்ஸில் யூஸ் செய்யலாம், பப்ளிக் ஏரியாஸில் யூஸ் செய்யலாம், அந்த ஏரியாஸில் யூஸ் செய்யலாம். இங்கே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால சாவுறாங்க. ஸோ இந்த மஷீன்லேருந்து நம்ம நிறையா பேரை காப்பாற்றி அவங்களோட உயிரை வைக்கலாம். எஸ். ஸோ நம்ம இதை பேட்டன்ட்டுக்காக அப்ளை செஞ்சுருக்கோம். அப்புறம் இது ஒரு DRDO காம்படிஷன்லேயும் எடுத்திருக்கு. And DRDO wants this to be true mechanism because this mechanism only one of its kind. இது மாதிரி வேற மெக்கானிசம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி நம்ம மஷீனை யூஸ் செய்யலாம், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். நான் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் நாச்சம்பட்டிலேருந்து வரேங்க சார். என் பேர் சந்தோஷ் சார், அவன் பேர் பிரவீன் சார். நான் எடுத்தோன்னு டாபிக் வந்து ஹெல்த்தி பப்ளிக் டாய்லெட்டுங்க சார். பப்ளிக் டாய்லெட்டை லேபர் கீழே குனிஞ்சு கூட்டும் போது அங்கே மூஞ்சில் வாட்டர் பண்ணால டிசீஸ் வருதுங்க சார். அது தடுக்கிறதாக தாங்க சார் அந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோங்க சார். இது இன்டர்நெட்லேயே யூடியூப்லேயே எங்கேயுமே இருக்காதுங்க சார். இது எங்களோட சொந்த கண்டுபிடிப்புங்க சார். இது மாடல் இல்லைங்க சார், ஒரிஜினல் மிஷினுங்க சார். இதெல்லாம் பழைய பொருளை வச்சே செஞ்சுருக்கோங்க சார். எங்களுக்கு ஒரு காசு கூட செலவாகலைங்க சார். இது இந்த மாதிரி செஞ்சால் லேபருக்கு எப்போ டிசீஸ் வர்றாங்க சார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறல் விவகாரத்தில் ஆளும் கட்சி தலையீடு உள்ளது. இதில் உரிய விசாரணை நடத்தவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் ஈடுபடும் எனவும், மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் சாட்டையால் அடித்துக் கொண்ட நிலையில் இங்கு பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் சாட்டையால் அடித்துக் கொள்வார் என மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், புயலால் பாதிப்புக்கு அரசு சார்பில் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆனால் புயல் மழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை. மேலும் மத்திய அரசு சார்பிலான குழுவினர் புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு நிவாரண அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. மக்களவையில் இதுகுறித்து கேட்டும் பதில் இல்லை. மாநிலத்தில் புதிதாக மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஆகவே சிபிஐ விசாரணை கோரி காங்கிரஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிபிஐ விசாரணை கோரவுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டோர் முழுமையாக கைது செய்யப்படவில்லை. அப்பிரச்சனையில் ஆளும் கட்சி தலையீடு உள்ளது.
போலீசார் மெத்தனமாக செயல்படுகின்றனர். மாணவிடம் அத்துமீறியோர் குறித்து முழுமையாக விசாரித்து நடவடிக்கை வேண்டும். இதுபோன்ற பிரச்சனை மீண்டும் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை அவசியம். இப்பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தும் என தெரிவித்தவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக தமிழக பாஜக தலைவர் சாட்டையால் அடித்துக் கொண்டார். இங்கு பல்கலைக்கழக மாணவிக்காக யார் சாட்டையால் அடித்துக் கொள்வார் என வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பேசி பழகி பல பெண்களிடம் ஆடையின்றி வீடியோ காலில் வர சொல்லி பதிவு செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி விடுவதாக மிரட்டிய மன்னார்குடியை சேர்ந்த முஜிப் அலி என்பவரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருந்துள்ளார். குறிப்பாக இன்ஸ்டாகிராம் என்ற செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார். அறிமுகம் இல்லாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்து இவருக்கு நட்பு அழைப்பு வந்துள்ளது. பின்னர் இவர் அந்த நபருடன் நட்பாக பேசி பழகியுள்ளார். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த நபர் தன்னை காதலிப்பதாக கூறியுள்ளார். இந்த சிறுமி அந்த காதலை ஏற்க மறுத்துள்ளார். கோபமடைந்த அந்த நபர் உனது போட்டோவை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார். மேலும் அவரை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வீடியோ கால் செய்யுமாறு மிரட்டியுள்ளார். பயந்து போன அந்த சிறுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக பெற்றோர்கள் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் அந்த நபர் தான் கடலூர் வந்துவிட்டதாக கூறி, நீ கடலூர் வரவில்லை என்றால் உன்னுடைய போட்டோக்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என்று சிறுமியை மார்பிங் செய்த புகைப்படம் ஒன்றை அந்த பெண்ணுக்கு அனுப்பி மிரட்டிய நிலையில் இணையவழி காவல்துறையினர் கடலூர் சென்று முஜிப் அலியை கைது செய்தனர். அந்த நபரிடம் இருந்த தொலைபேசியை பார்த்த பொழுது அந்த சிறுமியின் மார்பிங் புகைப்படம் இருந்துள்ளது. மேலும் அவரது மொபைலை ஆய்வு செய்த போது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்று கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து அழைப்பு விடுத்து தவறான முறையில் செயல்பட்டு வந்துள்ளது தெரிய வந்தது. முதலில் நட்புடன் பழகி பின்னர் பல்வேறு பெண்களை ஆடை இல்லாமல் வீடியோ கால் மூலம் வர சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் அவர் 10க்கும் மேற்பட்ட போலியான இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் 5க்கும் மேற்பட்ட பேஸ்புக் ஐடி பயன்படுத்தி வந்துள்ளார். அவருடைய செல்போனில் 15க்கும் மேற்பட்ட பெண்களுடைய புகைப்படங்கள், அந்தரங்க வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் 10 கோடியே 66 லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி உட்பட நாவர்குளம் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சுமார் 10 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த பூஜையில் புதுச்சேரி பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வடக்கு பாரதிபுரம், முருகன் கோவில் வீதி, வெள்ளவாரி ஓடை வீதி சாலையில் அதிக அளவில் கெமிக்கல் தண்ணீர் வருகின்ற காரணத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வடக்கு பாரதிபுரம், முருகன் கோவில் வீதி, வெள்ளவாரி ஓடை வீதி சாலையில் அதிக அளவில் கெமிக்கல் தண்ணீர் வருகின்ற காரணத்தினால் நோய்வாய் ஏற்பட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் இப்பகுதியில் செல்வதன் காரணமாக இதுவரை 3 நபர்கள் உயிரிழந்த சம்பவமும் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், நாங்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் உள்ள வாய்க்கால் பகுதியில்தான் நாங்கள் வசித்து வருகிறோம். கெமிக்கல் தண்ணீரை அடிக்கடி திறந்து விடுவதன் காரணமாக நாங்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறோம். இந்த கெமிக்கல் தண்ணீரில் நடந்து சென்றால் எங்களுக்கு தோல்வியாதி, அரிப்பு உட்பட பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றது. இந்த கெமிக்கல் நீரில் சென்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கீழே விழுந்து அடிபட்டு விபத்து ஏற்படுகிறது. வருடம் முழுவதும் நாங்கள் கெமிக்கல் தண்ணீரிலே வாழ்ந்தால் எங்களது வாழ்க்கை என்னவாகும்? அடிக்கடி கை கால்களில் கொப்பளம் போடுதல், அரிப்பு ஏற்படுதல் மற்றும் பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாகிறோம் என்றும் தெரிவித்தனர். பெரும்பாலும் மழைக்காலங்களில் மட்டுமே சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் தற்போது எந்த மழையும் பெய்யவில்லை. ஆனால் தற்போது கெமிக்கல் நீரை திறந்து விட்டுள்ளனர். மேலும் அதிக அளவில் கெமிக்கல் துர்நாற்றம் வீசுவதால் சாப்பிட முடியாமலும் தவித்து வருகின்றனர் என்றும், இரவு நேரங்களில் வெளியே வர முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கொண்டு புதுச்சேரி மாநில முதல்வரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் அப்பகுதி மக்கள் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர்.
புதுச்சேரி பட்டதாரி கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பீமாராவ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தமிழ் என்கிற இளவரசன் பட்டதாரி. இவரை முன்விரோதம் காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு கும்பல் கணவாய்பேட்டை பகுதியில் கொலை செய்தனர். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபல ரவுடி தடி ஐயனார், அருள் பாண்டியன், 2 சிறார்கள் உட்பட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்கள் பிணையில் வந்தனர். இந்த வழக்கானது புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2024 அக்டோபர் மாதம் குற்றஞ்சாட்டப்பட்ட ஐயனார் உள்ளிட்ட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கொலைக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்தும் கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட அருண் பாண்டியன் பிணையில் வந்து தலைமறைவானார். அவரை தற்போது போலீசார் கைது செய்து புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த விசாரணையானது இன்று முடிவடைந்த நிலையில் அருள் பாண்டியனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் கட்ட தவறினால் 6 மாத சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி மோகன் தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். குருமாம்பேட்டில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சம்பளம் போடாததால் ஊழியர்கள் 4வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த டிசம்பர் 2024 சம்பளம் போடாமல் விட்டதால் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் பொங்கல் விழா முடிந்தும் சம்பளம் கிடைக்காத சூழ்நிலையில் ஊழியர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் ஏற்கனவே அரசாங்கம் பிப்ரவரி 2025 வரை சம்பளத்துக்காக நிதி அரசாங்கம் ஒதுக்கியும் டிசம்பர் மாதத்திலிருந்து சம்பளம் கிடைக்கவில்லை என்பதால் ஊழியர்கள் பாதிப்புள்ளாகி உள்ளனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கவர்னர் மற்றும் தலைமை செயலருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டு விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலாளர்களுக்கும் தொடர் தர்ணா போராட்டம் நடத்த கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பளம் கிடைக்காததால் தொடர்ச்சியாக 4வது நாளாக இன்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. எனவே புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் தலைமைச் செயலர் மற்றும் கால்நடைத்துறை செயலர் ஆகியோர் தலையிட்டு ஊழியர்களின் சம்பள பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமுலு பொறுப்பேற்றது முதல் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடான பணி நியமனங்கள், இடமாற்ற கொள்கையை முற்றிலும் புறக்கணித்து பல்வேறு இடமாற்ற உத்தரவுகள் என்பது சர்வ சாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அது இன்றளவும் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் சுகாதாரத்துறையில் முறைகேடான பணி நியமனங்கள் மற்றும் முறைகேடுகள் NHM இல் ஸ்ரீராமுலு மற்றும் லட்சுமி ஆகியோரின் சிண்டிகேட் இருவரும் ஊழல் முறைகேடுகள் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறிய அவர், முறைகேடான முறையில் பணி வாய்ப்பு பெற்றவர்களை பாதுகாப்பது மற்றும் பதவி உயர்வு வழங்க துடிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் தொடர்ந்து இடமாற்ற கொள்கையை மீறி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இவர்களது ஊழலை மறைப்பதற்கு நீதிமன்றத்தில் கூட தவறான ஆவணங்கள் தயார் செய்து தவறு செய்துள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தெரிவித்த அவர், சுகாதாரத்துறையில் தற்போதைய செயல்பாடுகளுக்கு எதிராக 4 பிராந்தியங்களிலும் ஊழியர்களை திரட்டி போராட்டம் நடத்த அரசு ஊழியர் சம்மேளனம் முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் தரமற்ற மருந்துகள், தரமற்ற LED டிவி, தேவைக்கு அதிகமான வாடகை வண்டிகள், செயல்படுத்தப்படாத திட்டங்கள் செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரித்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21,70,000 செலவில் மேற்கொள்ளப்படும் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள தெற்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையும், குப்பம் கிராமத்தில் உள்ள விடுபட்ட குறுக்கு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7,80,000 செலவிலும், கைகளப்பட்டு கிராமத்தில் உள்ள புதுநகருக்கு சாலை அமைத்தல் மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13,50,000 செலவிலும், சுத்துக்கேணி கிராமத்தில் உள்ள மேட்டு தெருவில் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 24,50,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பாஜக பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டியில் பரிசளிப்பு விழா அரும்பார்த்தபுரம் பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான சதுரங்க பேக்டம் செஸ் அகாடமி மற்றும் ஆஞ்சநேயர் பிரெஞ்சு அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட் இணைந்து அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருந்து சுமார் 205 மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியை பேக்டம் செஸ் அகாடமி நிறுவனர் கதிரவன் மற்றும் ஆஞ்சநேயர் பிரெஞ்சு அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட் நிறுவனர் செந்தில் ஜெயராமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அசோசியேஷன் சித்ரா பிரான்ஸ் தலைவர் தம்புசாமி கிருஷ்ணராஜ், பள்ளியின் துணை முதல்வர் சாலை சிவசெல்வம், பிரெஞ்சு இந்திய கூட்டமைப்பின் பொருளாளர் ஜெனரல் குணா கண்டன்டின் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி மகிழ்ந்தனர். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி முத்தியால்பேட்டையில் வீடுதோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நேற்றிரவு 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவியை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சுமார் 2000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் திமுகவினர் சந்திப்பு. மதுபான கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமம் வழங்கப்படுவதாக புகார். புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசு அறிவித்தது போன்று புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும், ஊர்காவல் படை வீரர்கள் உள்ளிட்ட காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நகர பகுதியில் ஹெல்மெட் அணிவதில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை அரிசி வழங்கப்படவில்லை. ரேஷன் கடைகளை உடனடியாக திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்றார். மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. மதுபான கொள்கை வெளிப்படை தன்மையோடு இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் நடத்தும் போராட்டத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட சிவா, மாணவி விவகாரத்தை அரசியல் ஆக்குகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு. சட்டமன்ற வாயில் கேட்டில் ஏறி மகிழா காங்கிரசார் போராட்டம். தொழில்நுட்ப மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். ஆளுநருடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சந்திப்பு. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெறுவதாக புகார். புதுச்சேரியில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி. 6 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.